ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. மறுபடியும் உங்களை இந்த காணொலி மூலமாக சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் 6 மாதங்கள் கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆண்டவருடைய கிருபைதான் நம்மை தாங்கி நடத்தி வந்தது. சுவாசிக்கிறீங்களா? 7வது மாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். தெய்வீக பிரசனத்தினால கர்த்தர் இந்த காலை ஆராதனை வேலையை கர்த்தனை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த ஆண்டவரே ஆராதனை முழுவதிலும் தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் தெய்வீக பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. எங்களை ஆட்கொள்வீராக, எங்களை அரவணைப்பீராக. ஆண்டவரே இந்த காணொலியை பார்த்து ஆண்டவரே உண்மை உண்மையாய் ஆராதிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய ஆளுகையின் பிரசனம் இருப்பதாக. ஆட்கொள்வீராக, வழி நடத்துங்க. எங்கள் பாடல் ஆராதனை கர்த்தரை அங்கீகரித்தருள்கிறார். உங்களுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தட்டும் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தரும். துதி கன மகிமை யாவும் எடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7வது மாதத்திலும் இந்த முதல் வாரத்தில் ஆண்டவரை நாம் ஆராதிக்க இருக்கிறோம். இம்மட்டும் நம்மளை பாதுகாத்தவர், நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம் 100க்கு 100 அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருப்போம். ஆண்டவர் இந்த மாதத்திலும் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். என் நம்பிக்கை உம்மை தான் நான் நம்பி
அவரை இல்லாமல் நம்மளை ஒருத்தர் உயர்த்த முடியாது. உம்மை இல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? தாவீது சொல்லுகிறார், உம்மாலே ஆண்டவரே நீர் ஒருவரை மேன்மைப்படுத்த முடியுமாப்பா, நீர் ஆண்டவரே உம்மாலே ஒருத்தர் மேன்மை பாராட்ட முடியும் ஆண்டவரே. இந்த காலவெளியில் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். பாலைவனமாய் இருந்த நம்மளை சோலைவனமாய் மாற்றினீரையா. எவ்வளோ சூழ்நிலையில நாம் கேள்விப்பட்டிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். அருந்த கொடி போடி இருந்தோமே நீங்கள் செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அருந்த கொடியை போல் இருந்தோமே எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடியை போல் இருந்தோமே எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே எங்களை களிப்பாக மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? அப்பா, வறண்ட நிலத்தை போல் இருந்த என்னுடைய வாழ்க்கை ஒரு வயல்வெளியாக நீர் மாற்றினீர் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியில கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி பார்த்தோம். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் இருந்த இடத்துல ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லாருடைய நாவுகளும் ஆண்டவரை துதிக்கட்டும், துதிக்கட்டும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த 6 மாதங்கள் ஆண்டவரே நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. உடைய செட்டை மறைவில் எங்களை மறைத்து கொண்டீரே, உமக்கு நன்றி. எல்லா கொள்ளை நோய்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. நாங்கள் கூப்பிட்ட நேரத்திலெல்லாம் எங்களுக்கு பதில் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி. எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த மாதத்துல இருந்த ஜனங்கள் இந்த மாதத்துல அநேகர் ஆண்டவரே மரித்து போய்விட்டார்கள். ஆனாலும் அப்பா எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீங்களப்பா ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு ஒரு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலவெளியில உமக்கு ஆண்டவரே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், நீர் ராட்சாந்தி ராட்சா, நீர் கர்த்தாதி கர்த்தா. ஹல்லேலூயா. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கே நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றின தேவன் அப்பா. எங்கள் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றின தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து எங்களை காத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்த்திருக்கிறது
சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவர் அந்த கால்களில் நாம் துதிப்போமா? துதிக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கிரியைகளும் மாறும், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும். ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஜீவன் சுகம் பெற தந்து காத்தீரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் பெற தந்து காத்தீரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத எங்களையும் நீர் தெரிந்து கொண்டீரே. ஆகாது என்று தள்ளின கல்லை நீர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றின தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களையும் நீர் தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீரே, எங்களுடைய கண்ணீரை கழிப்பாக மாற்றினீரே, எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்தீங்களை பாதுகாத்தீரே. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஓ ரபா கபா ரபா ஷீத ரதனமு ஷந்த ரபா கபா ரபா. உம்மை இந்த காலைகளில் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் இந்த காலைகளில் ஒவ்வொருடைய மேல் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருடைய வீடுகளிலும் வல்லம் இறங்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகள் ஏராளம் ஏராளம் அப்பா. நீ செய்த நன்மைகள் அநேகம் ஆண்டவரே, அதை சொல்லி முடியாதப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே உயிரோடு இந்த உலகத்துல வாழ்வது உம்முடைய கிருபை ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு, அதை விவரிக்க முடியாதப்பா. நீ செய்த நன்மைகள் எத்தனையோ கோடிகள் உண்டு ஆண்டவரே. உமக்கு இந்த கால வழியில நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல எபினேசரா எங்களை வழி நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லை. இப்படி ஒரு பக்தன் பாடுகிறார். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்கு ஈடாக நாங்கள் நன்றி சொல்ல வார்த்தையே இல்லையப்பா. காலை மாலை எல்லா நேரத்திலும் நீர் எங்களை நடத்துகிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. எங்களுக்கு தேவை பெருகும் போதெல்லாம் உங்களுடைய கிருபை, உங்களுடைய கரம் எங்களை தாங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி. எல்லாரும் உண்மையா உணர்ந்து நாம் பாடுவோமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும்
உம்முடைய கடமைகளை நடத்தினதேப்பா. நல்ல எபினேசராய் இதுவரைக்கும் எங்களோடு கூட இருந்து நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையப்பா. நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகள் ஏராளம் 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 ஆண்டவரே. நாங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது உம்முடைய கிருபையப்பா. நாங்கள் நிர்மூலமாக இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஓரபா கபாரபோ சீக்கரத நம சங்கரபா கபாரபோ. இன்னும் நாங்கள் உம்மை நேசிக்க கிருபை செய்ய ஆண்டவரே. இன்னும் உம்மை நாங்கள் தேட கிருபை செய்யப்பா. உம்மோடு நாங்கள் நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. உமக்கும் எங்களுக்கும் இடையே எந்த பாவ தடுப்பு சுவர்கள் இருக்க கூடாது ஆண்டவரே. எல்லாரும் கேட்போம் ஆண்டவரே. உங்களை கல்வாரி இரத்தத்தினாலே எங்களை கழுவுங்கப்பா. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. நீ எத்தனை நன்மைகளை செய்தீங்களே, எங்களை பிரித்தெடுத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியில கூட இந்த புதிய மாதத்துல தேவன் இன்னும் நம்மள அபிஷேகத்தோடு நடத்தும்படியாக எல்லாரும் கேட்போம். அந்த ஆவிதை சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்து அபிஷேகித்தார். அபிஷேக தைலத்தை அவன் மேல் ஊற்றினார். ஆகவே நான் கோலியாத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம் அவன் மேல இருந்தது. இந்த காலங்களிலும் தேவனுடைய அபிஷேகம் நம் மேல் இறங்கணும். சங்கீதம் 133 சொல்லப்பட்ட போது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம் அவருடைய தாடியை நனைத்தது, அவருடைய வஸ்திரத்தை நனைத்தது. இன்னைக்கு அந்த அபிஷேக தைலம் நம் மேலே இறங்கட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சிரசின் மேல் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரமா. எல்லாரும் கேட்போமா? அந்த அபிஷேக தைலம் நம்ம இருக்குமையானால் பிசாசின் சகல தந்திரங்களையும் நாம் எதிர்த்து நிற்க முடியும், அவைகளை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கேட்போம். ஆண்டவரே உங்களுடைய அபிஷேக தைலம் எங்கள் மீது ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அபிஷேக நாதரே, உம் அபிஷேக தைலத்தால் பலத்தின் மேல் பலனடைய உம் அபிஷேகம் ஊற்றிடும். அபிஷேக நாதரே, உம் அபிஷேக தைலத்தால் பலத்தின்
அபிஷேக தைலம் எங்கள் சிரசின் மீது ஊற்றப்படட்டும் அப்பா. ஊரபா கவரபா சீக்கரதனமு சந்தரபா கவரபா. ஒவ்வொருவரும் இந்த காலங்களிலும் அபிஷேக தைலத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ரீமான சந்தரபா கவரபா. கட்டுகளை உடைக்கிறோம். அபிஷேகம் ஒவ்வொருவர் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. எல்லா பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. பயத்தின் ஆவிகளை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கு மாறட்டும் ஆண்டவரே. ஓக்கரகனம சந்தரபா கவரபு இபியம்தன சீக்கரகனமு சந்தரபா கவரபா. ஒவ்வொருவரை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 7வது மாதத்திலும் நீர் எங்களை வழி நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவன் நீர் இனிமேலும் நீர் நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறபடியே உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த தேவன். நீர் எங்களுக்கு சமாதானத்தை தந்தீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, ஆகவே நான் அவரை ஆராதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிபாடல் நற்பாடி இயேசுவை போற்றி கேட்டென்று வாழ்த்திடுவே. துதிபாடல் நற்பாடி இயேசுவை போற்றி கேட்டென்று வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு. சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு. துதிபாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிபாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, எனக்கு விடுதலை தந்தார் இயேசு. விடுதலை தந்தார் இயேசு, எனக்கு விடுதலை தந்தார் இயேசு. துதிபாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிபாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புதுவாழ்வு தந்தார் இயேசு, எனக்கு புதுவாழ்வு தந்தார் இயேசு. புதுவாழ்வு தந்தார் இயேசு, எனக்கு புதுவாழ்வு தந்தார் இயேசு. துதிபாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிபாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. எல்லாரும் சொல்வோமா? அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? அவர் நமக்கு ஜீவனை தந்ததினால, அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்ததினால நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தார், நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார், ஒரு புதிய வாழ்வை கொடுத்தார். இமன சந்தரபா கவரபா உக்கரகனமு சந்துன ரிபியம்தன சீக்கரகனா. இந்த நாளிலே ஒரு விடுதலை உண்டாவதாக. இந்த அபிஷேகம் ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் ஆண்டவரே. என்னுடைய பலத்தினால நிரப்புவீராக.
ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா இந்த ஆராதனை இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க, உம்முடைய பலத்தினால நிரப்புங்க, உம்முடைய விசுவாசத்தினால நிரப்புங்க. உண்மையில ஒரு நம்பிக்கை வைக்க கிருபை செய்வீராகப்பா ஆண்டவரே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, ஒரு பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன், அவளை வனாந்திரத்தில் வழி நடத்தி வந்த தேவன், இந்த நாளில் நீரை வழி நடத்த வல்லமையுள்ள தேவன் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே சீக்கிரத்தில் எங்களுக்கு ஆலயங்கள் திறக்கப்படணும், இந்த கொள்ளை நோய்கள் இந்த தேசத்தை விட்டு மாறணும், மறுபடியும் இந்த 3ஆம் அலைகள் வரக்கூடாதப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம், என் தேவன் அற்புதத்தை செய்ய மீதியான பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இதனோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நீர் அப்படி செயல்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? 6 மாதங்கள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய கிருபைதான் நம்மோடு கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தி இந்த 7வது மாதத்துக்குள்ள கர்த்தருடைய கிருபை நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. சுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கடந்த 6 மாதங்களிலும் எத்தனையான போராட்டங்கள், நெருக்கங்கள், சோதனை, வேலையில்லா திண்டாட்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து வந்தார். கடந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறாரா? அநேக சாட்சிகளை கேட்டோம். கர்த்தர் நிச்சயமாகவே கிரியை செய்கிறார். இந்த 7வது மாதத்திலும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தோடு நம்மோடு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். சில நிமிடங்கள் நாம் சொல்றோம் ஆண்டவருடைய வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். வாசிங்க ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் 1059ஆம் பக்கம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, கர்த்தரோடு பேசுவீராக. உடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம். எங்கள் தேவன் எங்களோடு பேசுவீராக. எங்கள் தேவ ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க வாஞ்சையோடு கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் அவன் மலருவான், லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி லீபனோனைப் போல வேரூன்றி நிற்பான். இஸ்ரவேல் தேசத்தாருக்கு ஓசியா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். கடந்த 13 அதிகாரங்களில இஸ்ரவேல் விழுந்து போன பாவத்தினால, அக்கிரமத்தினால விழுந்து போன சூழ்நிலைகளை சுட்டி காட்டி தீர்க்கதரிசி உரைக்கிறார். சோத்திரம். அந்த 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஓசியா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். தேவன் தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளை நோக்கி ஸ்தோத்திரம், கேடுண்டாக்கி கொண்டதான தம்முடைய ஜனங்களை நோக்கி என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். முதல் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே,
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பு என்று கர்த்தரிடத்தில் திரும்ப சொல்லி ஆண்டவர் ஒரு நிபந்தனை வைக்கிறார். ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம் என்று ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். தீர்மானம் எடுக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சகாயம் பண்ணினார். அவர் தீர்மானம் எடுத்த உடனே 4ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று ஆண்டவர் சொல்கிறார். தாம் தெரிந்து கொண்ட ஜனம் தங்களுக்கு தானே கேடுண்டாக்கி கொண்டு விழுந்து போன அக்கிரமத்தினால விழுந்து போன தம்முடைய ஜனங்களை பார்த்து சோதரம் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு நிபந்தனை, என்னிடத்தில் திரும்பு, கர்த்தரிடத்தில் திரும்பு. அவர்கள் திரும்பின போது, அவர்கள் தங்களை அர்ப்பணித்த போது, அவர்கள் தங்கள் குற்றங்கள் குறைகளை அறிக்கையிட்ட பொழுது சோத்திரம் அங்கே வாசிக்கிறோம். உடனே ஆண்டவர் சோத்திரம் சீர்கேட்டை குணமாக்கினார். அவருடைய சீர்கேடுகள் விழுந்து போன அக்கிரமத்தினால விழுந்து போன சகல விதமான கேடுண்டாக்கி கொண்ட சகலவித கேடுகளையும் நீக்கி குணமாக்கினார். மனப்பூர்வமாய் அவங்களை சிநேகித்தார். கடமைக்காக அல்ல, மனப்பூர்வமாய் சிநேகித்தார். ஆண்டவருடைய கோபத்தை அவர்களிடத்திலிருந்து அவருடைய கோபத்தை நீக்கி போட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம் வாசிங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு நீங்கள் கேட்டுண்டாக்கி கொண்டீர்களா? ஸ்தோத்திரம். அக்கிரமத்தினால் விழுந்து போயிருக்கிறீர்களா? இந்த ஓசியா தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாச பிள்ளைகள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளுக்காக சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசனம், இஸ்ரவேலுக்காக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம், தெரியாத அந்நியர்களுக்காக அல்ல. இது ஸ்தோத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். இந்த தீர்க்கதரிசனத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், விழுந்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், அவர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம் தான் இது. அங்கே பார்க்கிறோம், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவன் அறிக்கை செய்த பொழுது, இனி சொல்ல மாட்டோம், கைகளின் கிரியைகளாகிய தேவர்களை நாங்கள் எங்களுக்கு தேவர்கள் என்று சொல்ல மாட்டோம் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தார்கள். உடனே சீர்கேடுகள் குணமாக்கப்பட்டது. மனப்பூர்வமான சிநேகம் உண்டாயிற்று. அவர்களை சோதரம் தேவனுடைய கோபாக்கினை அவர்களை விட்டு நீங்கிற்று. ஆண்டவர் பனியை போல இருப்பேன் என்று வாக்குறுத்தார். இன்றைக்கு நம்மளுக்கு இந்த 7வது மாதத்தில் கடந்த 6 மாதங்கள் கொரோனா என்று ஒரு வைரஸ் கொள்ளை நோய் நிமித்தமாய் தேவ கோபாக்கினை என்று சொல்லி எண்ணிக்கொண்டு சோத்திரம் நமக்குள்ளே நாமே சோத்திரம் ஆறுதல் உண்டாக்கி கொண்டு நாம் ஜெபித்துக் கொண்டு காணப்பட்ட சூழ்நிலைமைகள் எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றுவாராக. ஆண்டவருடைய கோபங்கள் நம்மை விட்டு நீங்கி போவதாக. அன்று சொல்கிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகத்துல யோபுவின் அனுபவத்தில் இருந்து சில காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். யோபு 29ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோபு 29ஆம் அதிகாரம், அதனுடைய ஸ்தோத்திரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 19ஆம் வசனம், யோபு 29:19.
என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. என் கிளையின் மேல் பனி ரா முழுவதும் தங்கியிருந்தது. ஒரு பனி அவரோடு தங்கியிருந்த ஒரு அனுபவத்தை குறித்து இங்கே 29ஆம் அதிகாரத்தில் யோபு சொல்கிறார். யோபு 29 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனம். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாய் இருக்கும். யோபு தன்னுடைய முந்தின நாட்கள்ல ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவனை காப்பாற்றின விதத்தை குறித்து, அந்த நாட்களிலே கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவரை பாதுகாத்த ஸ்தோத்திரம், அந்த சீர் அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை நினைத்து பார்க்கிறார். அந்த நினைத்து பார்க்கிற ஒரு அதிகாரம் தான் இந்த 29ஆம் அதிகாரம். 29ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பனி ரா முழுவதும் அவருடைய கிளைகளின் மேல் தங்கியிருந்தது. அந்த பனி தங்கி இருந்தால், அந்த பனி கர்த்தருடைய பனி, கர்த்தர் பனியைப் போல இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த பனி நம்ம குடும்பங்களில் நம்மோடு கூட நம்ம வீட்டில் தங்கி இருக்குமே. ஆனால் இந்த யோபு சில அனுபவங்களை சொல்கிறார். அதை குறித்து நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். வாசிங்க 4ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த யோபு 29:4. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. போதும். எனக்கு அறிஞர் தேவ பிள்ளையே, இங்கே யோபு அந்த பனி தங்கி இருந்த அந்த பனியை குறித்து ஒரு ரகசிய செயல் என்று உரைக்கிறார். அது ஒரு ரகசிய செயல். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து அவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது 40 நாள் பிரயாணம் பண்ண வேண்டிய தூரத்தை 40 வருடங்கள் பிரயாணம் பண்ணினார்கள். 40 வருடங்கள் பிரயாணம் பண்ணி அவர்கள் வனாந்திர வழியாய் கடந்து வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பகலிலே காக்கும்படிக்கு மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே பாதுகாக்கும்படிக்கு அக்கினி ஸ்தம்பத்தையும் கர்த்தர் ஏற்படுத்தினார். அவர்களை பாதுகாத்து வந்தது. ஸ்தோத்திரம். யோபு சொல்லுகிறார், ஒரு ரகசிய செயல், தேவனுடைய ஒரு ரகசிய செயல் அவனுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது என்று சொல்லுகிறார். அது ஒரு ரகசிய செயல். இன்றைக்கு ஸ்தோத்திரம், கொரோனா வைரஸ் வந்து தேசத்துல ஸ்தோத்திரம் பல லட்சம் பேர் மரித்து போன இந்த சூழ்நிலையில உங்களை என்னையும் கர்த்தர் பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த 7வது மாதத்துல காண செய்திருக்கிறார் என்று சொன்னால், இது உண்மையிலேயே தேவனுடைய ரகசிய செயல். ஏதோ சம்திங் நம்ம மேல இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய கூடாரத்தின் மேல ஆண்டவருடைய ரகசிய செயல் இருக்கிறார். 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனம் யோபு 29:5. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். நல்ல கவனிக்கிறோம். அந்த ரகசிய செயல் அவன் வீட்டில் இருக்கும் பொழுது, அப்பொழுது என்று அந்த 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். ஆமென். ஆண்டவர் கூட இருக்கிறார். அந்த பனி தங்கி இருக்கும் பொழுது, அந்த ரகசிய செயல் நம்ம கூடாரத்தின் மேல் இருக்கும் பொழுது, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த வீட்டில் குடி இருக்கிறவர்களோடு கூட இருக்கிறார். அதுக்கடுத்து 6ஆம் வசனம் வாசிங்க. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலைகளில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. ஹல்லேலூயா. இது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. வேத புஸ்தகத்துல ஸ்தோத்திரம்
ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு யோபு வாழ்ந்தார் என்று சொல்லி யோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோபுக்கு அவனுக்கு இருந்த சொத்துக்கள், அவனுக்கு இருந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் கணக்கில்லாத அளவுக்கு காணப்பட்டது. ஆண்டவரை உயர்த்தி இருந்தார். ஆகவே அங்க வாசிக்கிறோம் பாருங்க, கண்மலைகளில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. நம்ம வீட்டு பைப்புல தண்ணி பைப்பை திறந்தா தண்ணி வருது. அதே போல பைப்பை திறந்த எண்ணெய் வந்தா எப்படி இருக்கும்? ஆஹா, இன்னைக்கு இருக்கிற எண்ணெய் விலைக்கு பைப் வழியா எண்ணெய் வந்தா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. இது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அங்கே யோபு ஒரு ரகசிய செயலை உணர்ந்தான். ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறதை அவன் உணர்ந்தான். அந்த உடன் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உடன் இருக்கும் பொழுது ஆண்டவர் அளவுக்கு அடங்காத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். 7ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் யோபு கனம் பெற்றான் என்று வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பட்டணத்து வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது போதும். எனக்கு அந்த பிள்ளைய தெருவில் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவில் வந்து ஒரு சேரை கொண்டு வந்து வெளியே போட்டு உட்காரும் போது வாசிங்க. வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள். வாலிபர்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிருவாங்க. வாசிங்க. முதியோர் வயது முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். பிரபுக்கள் பேசுவதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். வாசிங்க. பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும். என்னை கேட்ட காது போதும். எனக்கு அந்த பிள்ளைய தேசத்துல கனம் பெற்றான். யோபு தேசத்துல கனம் பெற்றிருந்தான். எப்பொழுதுன்னு சொன்னா, ஆண்டவர் பனி போல அவன் வீட்டில் தங்கியிருக்கும் போது, பனியை போல தங்கியிருக்கும் பொழுது, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு வாக்கொடுக்கிறார். இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர். ஸ்தோத்திரம். யோபின் வாழ்க்கையில அவன் கூடாரத்தின் மேல ஒரு ரகசிய செயல் இருந்தது, ஒரு கிருபை இருந்தது. கிரியையினால் அல்ல, கிருபையினால் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். உங்கள் கிரியைகளினால் அல்ல, கிருபையினால், தேவனுடைய கிருபையினால் உயிரோடு இருக்கிறோம். ஒரு ரகசிய செயல் நம்ம வீடுகளில் கூடாரங்களில் மேல் தங்கி இருக்கிறாரு. அதுதான் இங்க 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. யோபு 29:19 வசனம். யோபு 29:19 வசனம். என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. என் கிளையின் மேல் பனி முழுவதும் தங்கியிருந்தது. அங்க ஒரு நாள் 2 நாள் என்று சொல்லப்படல, 1 வருஷம் 2 வருஷம் என்று சொல்லப்படல. சோத்திரம். அங்க முழுவதும் தங்கியிருந்தது. அந்த பனி முழுவதும் தங்கியிருந்தது. அந்த வேர், அந்த சோத்திரம், யோபினுடைய வேர் தண்ணீர்கள் அண்டையில் படர்ந்தது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில ஸ்தோத்திரம், யோபுவை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நடக்குமா? ஸ்தோத்திரம். நம்மளுக்கு எங்க நடக்கும் என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஓசியா 14ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க.
ஓசியா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். அக்கிரமத்தினால் விழுந்தாய். விழுந்தாய். பாவத்தினால, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களினால விழுந்து போனாய். விழுந்து போனாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வாசிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். திரும்புங்கள். அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளில் காளைகளை செலுத்துவோம், பலிகளை செலுத்துவோம் என்று சொல்றோம். ஓசியா தீர்க்கன் இஸ்ரவேலர்களுக்கு சொல்கிறார். விழுந்து போன இஸ்ரவேலர்களுக்கு சொல்கிறார், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் அக்கிரமங்களை அறிக்கை செய்யுங்கள். உங்கள் குற்றங்கள் குறைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள். இனி சொல்ல மாட்டோம் என்று ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். 3ஆவது வசனத்துல சோதரம், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நாட்களில் அசீரியர்களை சோதரம் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்நாட்களில் சோதரம், இந்நாட்களில் கூட பெரிய மனிதர்களை நம்பி சோத்திரம், குடும்பத்தில் பெரியவர்களை நம்பி இவங்க இருக்கிறாங்க, நமக்கு பார்த்து கொள்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த நம்பிக்கையை விட்டுட்டு ஆண்டவரை நம்புங்க. கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர்கள் அசீரியர்கள் எங்களை ரட்சிப்பது இல்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம், இனி சொல்ல மாட்டோம் என்று தீர்மானம் எடுத்தார்கள். தீர்மானம் எடுத்த உடனே அங்க வாசிக்கிறோம் 4ஆம் வசனத்துல, அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். ஆண்டவர் பாருங்க, உடனே இறங்குகிறார். உடனே தீவிரமாய் இறங்குகிறார். தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில சோத்திரம், உங்கள் சீர்கேடுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட, கர்த்தருடைய கோபம் உங்களை விட்டு நீங்கி போக கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. மனப்பூர்வமாய் உங்களை சிநேகிப்பாராக. மனப்பூர்வமாய் உங்களை சிநேகிப்பாராக. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன் என்று சொன்னவர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பணியை போல இருப்பேன். அவங்களுக்கு பணியை போல இருப்பேன். உங்களுக்கு பணியை போல இருப்பேன். கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களா? தேவனிடத்தில் திரும்புவீர்களா? முழு இதயத்தோடு தேவனை விசுவாசிப்பீர்களா? அப்படி விசுவாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், கர்த்தர் பணியை போல இருந்து எங்களை ஆசீர்வதிக்க. அங்க வாசித்தோம் பார்த்தீங்களா, இந்த யோபு புஸ்தகத்துல யோபு ஸ்தோத்திரம், ஆண்டவரை ஆசீர்வதித்தார். ஆண்டவரை கனம் பெற பண்ணினார். தேசத்துல கனம் பெற பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை என் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நீங்க விசுவாசிக்கிறீங்க, இயேசுவை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா பிதாவானவர் அவர் உங்களை கனம் பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். ஆகவே எனக்குமே தேவ பிள்ளையே, இந்த 7வது மாதத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். 7வது மாதத்துல கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, பனியை போல இருப்பேன். நான் முழுவதும் தங்கி இருக்கிற பனியை போல இருப்பேன். சோத்திரம், விளை நிலங்கள், தானியங்கள், அது சோத்திரம் விளைக்கிற காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது தண்ணீர் அதுக்கு ரொம்ப அவசியம், மழை அதுக்கு ரொம்ப அவசியம். அதை விட பனி அதற்கு ரொம்ப அவசியம். பனி பனி அதற்கு மிகவும் அவசியம். ஆகவே எனக்கு அருமையான பிள்ளையே, இந்த நாட்களில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுக்கு பனியை போல இருப்பேன். பனியை போல இருப்பேன். பனியை போல இருப்பேன்.
நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் அக்கிரமத்தை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்கள். உங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகளை தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்கள். இப்பொழுது அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார். என் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார். அவர் ஸ்தோத்திரம். உங்கள் சீர்கேடுகளை எல்லாவற்றையும் குணமாக்குவார். மனப்பூர்வமாய் உங்களை சிநேகிப்பார். அவருடைய கோபம் உங்களை விட்டு நீங்கி போகும். அவர் உங்களுக்கு பணியை போல் இருப்பார். கண்களை மூடவும் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம். கிருபையாய் கற்றுக் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலேயும் கர்த்தரோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தான 7வது மாதத்தை காண உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. 7வது மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு வாக்கு தத்துவத்தினால் பேசினீரே, உமக்கு நன்றி. யோபுவை ஆசீர்வதித்த தேவன் எங்களையும் நீர் ஆசீர்வதித்தீராக. யோபு ஒரு ரகசிய செயலின் கூடாரத்தில் இருந்தது என்று சொல்லி ஆண்டவரே சொல்றப்பா, அவர் அனுபவத்தில் எழுதியிருக்கிறார். நாங்களும் அதை காண, நாங்களும் அதை அனுபவிக்க ஒரு ரகசிய செயல், ஒரு ரகசிய கிருபை, ஒரு மேக ஸ்தம்பம் எங்கள் கூடாரத்தின் மேல் இருக்கிறதை நாங்கள் உணரப்படவீராக. இயேசுவின் நாமத்தால் இந்த 7வது மாதத்தில் கர்த்தருடைய பணி ஆண்டவரே எங்கள் முழுவதும், ஆண்டவரே பகல் முழுவதும் எங்களோடு எங்கள் கூடாரங்களில் தங்கியிருக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. இந்த காணொலியை பார்த்து ஆண்டவரே ஃபாலோ பண்ணுகிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கிருபை தங்கியிருப்பதாக. கர்த்ததாமே ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதிலும் கன்னிமணி போல எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமாய் தேசத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா கொள்ளை நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு 3வது அலையெல்லாம் நீங்கி போக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தால கருப்பு பூஞ்சை நோயெல்லாம் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தால நிர்மூலமாக்கி போடுவீராக. ஆவியான தேவன் லாக்டவுன்ஸ் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரிலீஸ் ஆகி நாங்கள் ஆண்டவரே கூடி ஆராதிக்க கர்த்தரை உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. தேவ கிருபைகளோடு சுவாச பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களோடு கூட இருப்பதாக. சேஷமான காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் கர்த்தருடைய கிருபை தங்கி இருப்பதாக. ஆசீர்வதியை வழி நடத்தை துதி கன மகிமையால் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியுடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.